ஆஃப் லோன்லினஸ், வாட்டும் தனிமை எனும் சிலுவை. மணமாகி கணவன் மனைவியாக இருந்தால் என்ன, குழந்தை பாக்கியம் கிடைத்து பெற்றோரும் பிள்ளைகளுமாக இருந்தால் என்ன, தனிமை தனிமைதான். நான் இப்போ சொல்கிறது பாஸ்டர் பிரான்சிஸ் மோகனுக்கு உங்களுக்கெல்லாம் புரியும், அவருக்கு அது அனுபவம். ஒயிட் சஃபாரி போட்டு வந்திருக்காரு, சிவப்பு போட்டு வரமாட்டார். பட் அவருடைய இருதயத்தில் எவ்வளவாக ஒவ்வொரு நாள் அவர் தனி ஜெபம் பண்ண முழங்காலிடும் பொழுதும், குடும்ப ஜெப வேளையிலே அவர் வேதத்தை படிக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுதும், அவருடைய இருதயத்தில் எவ்வளவாக இரத்தம் சொட்டும் என்று அவருக்கு தெரியும். எனக்கு ஓரளவுக்கு புரியும். தனிமை. 12 பேரை தெரிந்தெடுத்தாரே ஆண்டவர், எதற்காக? தம்மோடு இருக்க. அந்த 12 பேரிலும் உள்வட்டம் வந்து போட்டாரே, இன்டர்னல் சென்ட்ரல் கோர், பேதுரு யாக்கோபு யோவான். எதற்காக? எல்லா இடங்களிலும் தம்மோடு வர. அத்தனை பேரும் தூங்கிட்டீங்களாப்பா? நீங்கள் 3 பேர் அங்கே இருந்து எனக்கா ஜோமுனுங்கன்னா நான் சொன்னேன், சொன்னாரா? சொல்லலை. 3 பேரும் இங்கே தங்கிடுங்க, உட்காந்துருங்கப்பா. நீங்கள் இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு மாரல் சப்போர்ட். புரியுதா? புரியுதா? கெத்சேமனிக்கு வாங்க, எனக்காக ஜோமுனுங்கப்பா. சொல்லவே இல்லை ஆண்டவர். தப்பு, ஜோமுனுங்கன்னு அவர் சொல்லவே இல்லை. ஸ்டே ஹியர் வித் மீ, ப்ரே ஃபார் மீன்னு சொல்லலை, ஸ்டே வித் மீ தான் சொன்னார். தூங்கிட்டாங்களே. எப்போ அதிகமாக நம்முடைய துணைவர், நம்முடைய நண்பர் தேவைன்னு நினைக்கிறோமோ அப்போ தான் அது நமக்கு கிடைக்காது. அது நீங்கள் சுமக்க வேண்டிய சிலுவை. அதை பற்றி ஐயோ கஷ்டமாக இருக்குது, ஆனால் வாசிடுறேன். ஏசாயா 63ஆம் அத்தியாயம் 3ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன் பாருங்க. உண்மையாகவே சொல்கிறேன், நான் கண்ணீர் வடித்தேன். இந்த செய்தியை நான் ஆயத்தம் செய்யும் பொழுது எத்தனையோ முறை நான் வாசித்த அந்த வசனத்தை திரும்பவும் நான் வாசித்தேன். ஏசாயா 63:3, நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், மக்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. 5ஆம் வசனம், நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை என்று, ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். தானே இயேசு கிறிஸ்து கிடைச்சது. ஒருத்தன் இருக்கக்கூடாதா? தனியாக போட்டு நான் வேலை செய்யறது கஷ்டப்படணுமா? ஆலைனா என்ன? திராட்சை ரசத்தின் ஆலை, பழத்தை கசக்கி பிழிஞ்சு ரத்தம் சிந்துகிற அந்த. அன்னைக்காவது யாராவது வேர்க்கும் போது வேர்வை ரத்தமாகிறத பார்த்துருக்கீங்களா? நான் பார்க்கல. எனக்கு வயசு 79. நான் இது வரைக்கும் யாருக்காவது வேர்வை ரத்தமாக்க விழுகிறத நான் பார்த்ததே இல்லை. சிஎம்சி ஆஸ்பத்திரியில் 5 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். எல்லா வார்டுக்கும் போயிருக்கிறேன். எல்லா சர்ஜரி யூனிட்ஸும் எனக்கு தெரியும். வேர்வை வரும், ரத்தம் தனியாக தான் வரும். வேர்வை ரத்தமாக விழாது. என் ஆண்டவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தன என்று நான் பார்க்கிறேன். பவுல் எழுதுகிறார் 2 தீமோத்தேயு 1:15, ஆசியாவில் எல்லாரும் என்னை கைவிட்டார். அது ஒரு ஊர் இல்லை, ஆசியா அது ஒரு கண்டம். எல்லாரும் என்னை கைவிட்டார். 4ஆம் அத்தியாயம் 16ஆம் வசனத்தில், நான் பதில் சொல்ல நேரிட்ட போது ஒருவரும் எனக்கு துணை நிற்கவில்லை. ஒருவரும் இல்லை. நோ ஒன் ஸ்டுட் வித் மீ இன் மை ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ். அந்த நாட்களில் ஒரு வாக்குத்தத்தம் நம்ம சொல்லுவோம், தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் இப்போ அதை கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லணும். தகப்பன் தாய் கைவிடுறதில்ல, பிள்ளைங்க தான் பெற்றோரை கைவிடுறாங்க. அப்படி தானே? அப்படி தானே? பெற்றோர் நீங்கள் நல்லா சொல்லுங்கள், இல்லைன்னா ஓல்டு பீப்புள் ஹோம் தான் போவீங்க. மகனும் மகளும் என்னை கைவிட்டாலும், இப்போ அப்படி தான் சொல்ல வேண்டியது இருக்குது.
எங்கே போயிட்டோம் பாருங்க. அன்னைக்கு அப்பா அம்மா, இன்னைக்கு மகன் மகா. அதனால தான் மீகா 7ஆம் அதிகாரம் 5 7 வசனத்திலே மீகா தீர்க்க தரிசன புலம்பல் ஒன்று கொடுக்கிறார். சிநேகிதனை நம்பாதே, தோழனை நம்பாதே, மனைவியை நம்பாதே, மகனை நம்பாதே, மகளை நம்பாதே, மருமகளை நம்பாதே, மாமியாரை நம்பாதே. 7, அதில் வேற 7. இதுக்கு மேலே என்ன லிஸ்ட்டு? இவங்களெல்லாம் நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான்? ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவனுடைய, அப்படின்னா அவங்க உங்களுக்கு எதிராக வந்து உங்க மேலே காரி துப்ப மாட்டாங்க. ரொம்ப அவங்களுடைய உறுதுணை உங்களோடு அவங்க ஒன்றித்து நிற்பது தேவை என்று எப்பொழுது உணர்கிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு தெரியும் கைவிட்டாங்க. அது உங்களுக்கு தெரியும், அந்த சூழலில் இருக்கவங்களுக்கு தெரியும். எனவே மிக அந்த இடத்தில் முடிவாக சொல்லுகிறார், ஆகையால் நான் கர்த்தரையே நோக்கி பார்ப்பேன், கர்த்தருக்கே காத்திருப்பேன். என்ன அழகாக அவங்க எழுதிட்டு போகிறாங்க பாரு. படிச்சுக்கிட்டே இருக்கலாம் லைஃப் டைம் பூரா. அப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் நமக்கு ஒரு கேள்வி வருது. சங்கீதம் 77 7-9 வாசித்து பாருங்க. என்னத்துக்கு கேள்வி தெரியுமா? ஆண்டவரும் கைவிட்டாரோ? அவருடைய கிருபையின்மை எனக்கு கிடைக்காதோ? அவருடைய வாக்குத்தத்தங்கள் இன்மை எனக்கு நிறைவேறாதோ? 6 கேள்வி கேட்குறாரு அந்த சங்கீதம் 77 7-9. அடுத்தாப்புல முடிவில் என்ன சொல்றாரு? இந்த கேள்விகளெல்லாம் என்னுடைய இதயத்தில் வரும் பொழுது இது என்னுடைய பலவீனம், ஆனால் முந்திய வருஷங்களை நான் நினைப்பேன் சொல்றாரு. இப்படிப்பட்ட சிலுவை சுமக்க வேண்டிய வேளைகளிலே இது முதல் தடவை அல்ல. இப்படிப்பட்ட தனிமை என்கிற சிலுவை உங்களை வந்து வாட்டுவது. முந்திய வருஷங்களை நினைத்து பாருங்கள். அதனால தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுபவிக்கணும்ல. பாவம் செய்ய வேண்டாம், பாவம் ஆயிட்டாரு. சிலுவை சுமக்கணும்ல, இந்த கஷ்டத்தில் அவர் உணரணும்ல. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டாரா? பொய் சொன்னாரா? கைவிட்டார். ஏன்? பாவத்தை சுமக்கிற வரைக்கும் பரவாயில்ல. ஆனா அவரே பாவமான பொழுது, பாவமறியாத அவரை நமக்காக அவர் பாவம் ஆக்கின பொழுது, பாவத்தை பாராத சுத்த கண்ணர் நொடி பொழுது என்னுடைய முகத்தை உனக்கு மறைத்தேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள். அந்த நொடிப்பொழுது கூட நம்முடைய ஆண்டவருக்கு தம்முடைய பிதாவை விட்டு பிரிந்திருக்க முடியவில்லை அப்பா. எனவே அவர் கத்துகிறார், என் தேவனே, என் தேவ ஈலா ஈலா லாமா சபக்தானாய். பிரியமானவர்களே, கிராஸ் ஆஃப் லோன்லினஸ் யாரையும் விட்டு வைக்காது. என்னுடைய வாழ்க்கையில் நடுகவே ஆண்டோடைய பெரிய தயவினால் நான் ஒரு தலைவனாகவே இருந்து வந்திருக்கிறேன். ஒரு இயக்கத்தை நிறுவி அதன் தலைவனாக 33 ஆண்டுகள் அதை நடத்தி ஏற்ற வேளையில் ஓய்வு பெற்றேன். அதற்கு பிறகும் எங்கே போனாலும் நான் விரும்பினோ விரும்பவில்லையோ எப்படியோ என்னை தலைவராக்கி விடுவார்கள். அது கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபை. ஏராளம் துணைவர்கள் இருப்பார்கள், உடனாளிகள், உடன் ஊழியர் இருப்பார்கள். ஆனாலும் எத்தனை முறை நான் தனிமையால் வாழப்பட்டிருக்கிறேன் தெரியுமோ? வாட்டி எடுக்கும் உங்களை. பகலிலே சிரிப்பேன், இரவிலே அழுவேன். ஒருவருக்கும் தெரியாது. எல்லாரும் தூங்கின பிறகு நான் அழுவேன். இயக்கத்தை நடத்தி கொண்டிருந்தேன். 300 மிஷனரிகளுக்கு தலைவனாக இருந்தேன். 300 விசுவாசிகளை நடத்துவது கஷ்டம். 300 ஊழியரை நடத்தி கொண்டிருந்தேன். அத்தனை பிரச்சனைகள் வரும். உடன் ஊழியர் இருக்கத்தான் செய்தார்கள், உடன் தலைவர்கள் இருக்கத்தான் செய்தார்கள். ஆனாலும் எல்லாரும் தூங்க சென்ற பின்பு
தான் என்னுடைய தனிமை தலை தூக்கும். இன்று நான் உங்களோடு பேசுவது ஒரு ஏட்டு சுரக்காய் அல்ல, காதுகளினால் கேட்டது மட்டுமல்ல, கண்களினால் பார்த்தது மட்டுமல்ல, கைகளினால் தொட்டது.